ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது வருஷம் வரப்போகுது இல்லைங்களா? அதுக்கு வந்து நான் வந்து புதுசாக ஒரு பட்ஜெட் பிளானர் ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த பிளானர் வந்து எங்கே வாங்கினேன், எவ்வளோக்கு வாங்கினேன், அதில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. எனக்காக தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் மணி சேவிங் டிப்ஸ், மணி சேவிங் சேலஞ்சு, பட்ஜெட் பிளானிங் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது வந்து லாஸ்ட் இயர், அதாவது லாஸ்ட் இயர்னால் இப்போ இன்னும் 2023 முடியல இல்லைங்களா? இந்த வருஷத்துக்கு நான் வாங்கின பட்ஜெட் பிளானர் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளானரை பார்த்துட்டு எங்கே வாங்கியிருந்தீங்க, லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. நானும் நிறைய வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சீப்பாக கிடச்சிது. எனக்கு ரொம்பவும் கம்மியான ரேட்டில் கிடச்சிது. இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்து தான் இதை வாங்கினேன். பட் இது வாங்கினதில் எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பிளான் பண்ணதுனால நான் என்னால் கூடுதலாக கொஞ்சம் சேமிக்க முடிஞ்சுது அப்படிங்கிறது தான் சந்தோஷம். அந்த மாதிரி பார்க்குறவங்க இந்த மாதிரி பிளானர் வாங்கினா தான் அதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் வந்து பிளானர் வாங்கணும் அப்படின்னா நிறைய அடிஷ்னலான ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அது நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கினது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து என்னை மோட்டிவேட் பண்ணி நிறைய விஷயங்களை செய்ய வச்சிருக்கு. அது மாதிரி இந்த புது வருஷத்துக்கு, அதாவது 2024க்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு புது பிளானர் வாங்கியிருக்கேன். அந்த என்ன பிளானர் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இதுதான் நான் வாங்கியிருக்கிற புது பிளானர். இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எங்கே வாங்கினேன், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கினேன், என்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வாங்குறதுக்கு முன்னாடியே பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 288 பேஜஸ் இருக்குது. 12 மந்த் வந்து கேலண்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 260 நோட்ஸ் பேஜஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த கிட்டெல்லாம் வந்து கொடுக்குறதா அதில் போட்டிருந்தாங்க. அதாவது வீக்லி மீன் ட்ராக்கர் பேக்கெட் சைஸில் இருக்குது. பின்னப் கோட் கார்ட்ஸ் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ டிஆர்ஏ புக் மார்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் சீட் வந்து நம்மளுக்கு 200+ வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து இதை செலக்ட் பண்ணி இதை வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரேட்டு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது என்ன ஆஃபரில் எனக்கு கிடச்சிது, அது வந்து ஒர்த்தபிளா அப்படிங்கிறதுமே நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம். பேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. எந்த டேமேஜும் இல்லாமல். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர். இது பார்த்தீங்கன்னா குட் திங்ஸ் ஹேப்பன் வென் யூ பிளான் வெல். நம்ம வந்து பிளானை வந்து கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பாசிட்டிவாக இதில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவர் கொடுத்து அதில் தான் வந்து இந்த பிளானர் வந்து வந்திருக்கு. இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டியாக வீக்லி மீல் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹேண்டியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து 52 வீக்ஸும் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்குது. இதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ்ஸே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 5 ஸ்டெப்ஸ் டு சக்ஸஸ், நம்மளுடைய சக்ஸஸ்க்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு 5 ஸ்டெப்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்போ வந்து நம்ம இதில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா இயர் மென்ஷன் ஆகாமல் இருந்தது வாங்கியிருந்தேன். இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 2024 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகிருக்கு. இந்த மைல்டு கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதுனால தான் இந்த பிளானரை வந்து நான் வாங்கியிருக்கேன். இந்த பிளானரோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாசிட்டிவான கோட் வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதை நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்குது, இது எங்கே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட நான் வந்து அடுத்து பட்ஜெட் பிளான் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே ரொம்பவும் சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த பிளானரை நம்ம வாங்கியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்காக ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணி ஒரு மோட்டிவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் குவாலிட்டியாக ஈஸியாக வந்து கேரி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து சப்போஸ் நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம், ஒரு 1 வீக் வந்து வெளியில் அவுட்டர் போயிடுறோம் அப்படின்னா அப்போ கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து ஹேண்ட்பேக்லேயே வந்து கொண்டு போகிற மாதிரியாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து லூப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பெண்ணை வந்து இதிலேயே வந்து அட்டாச் பண்ணி எப்போவுமே கையில் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவும் சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம உள்ள என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 ஸ்டெப்ஸ் வந்து நம்மளுடைய சக்ஸஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இதில குடுத்துருக்காங்க. அது அந்த ஸ்டெப்ஸ் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளானர நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உள்ள என்னென்னலாம் இருக்கு, இத நீங்க யூஸ் பண்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட்ட வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் வந்து பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் வந்து எதெல்லாம் பிரியாரிட்டி குடுத்து நம்ம வந்து நம்மளுடைய வொர்க்க வந்து முடிக்க முடியும் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து நம்மளுடைய கோல அச்சீவ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வொர்க்க வந்து பிளான் பண்றதுக்கான பிளானர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேஜ்ல அவங்க வந்து பிளானர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து பர்த்டேஸ் அண்ட் அனிவர்சரிஸ்ன்னு இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இயர்லி ஒரு வருஷத்துக்கும் நம்ம வந்து பர்த்டேஸ் எப்போ, அனிவர்சரி எப்போ, நம்மளுக்கு முக்கியமானவங்களோட நம்ம வந்து இதில நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்பப்போ நம்ம வந்து மறக்காம அத வந்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இத வந்து ஒரு பேஜ் வந்து குடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்தது வந்து விஷன் போர்டுன்னு ஒரு பேஜஸ் குடுத்துருக்காங்க. இத வந்து நான் எப்படி யூஸ் பண்றேன் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஷேர் பண்றேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஃபர்ஸ்ட்டு புது வருஷம் வந்தோடனே நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மளுடைய கோல்ஸ், அதாவது இந்த வருஷத்துல என்னுடைய கோல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு நல்ல பேஜ் வந்து இதில குடுத்துருக்காங்க. ரொம்பவும் இது சூப்பரா இருக்கு. இதில வந்து பர்சனல் கோல்ஸு, ஹெல்த்து சம்மந்தமான கோல்ஸு, அப்புறம் வந்து கேரியர் கோல்ஸு, ஃபினான்ஷியல் கோல்ஸு, அதர் கோல்ஸு, ஸ்பிரிச்சுவல் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு எந்த கேட்டகரியில நம்மளுக்கு என்ன கோல் இருக்கோ அத வந்து மென்ஷன் பண்ணிக்கிற மாரி இருக்கு. அடுத்தது வந்து மை ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. நம்மளுடைய கோல அச்சீவ் பண்றதுக்கு என்ன ஸ்டெப்ஸ வந்து நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வைக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து இங்க நோட் பண்ற மாரி இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டைம் டேபிள்ஸ் குடுத்துருக்காங்க. பட் வந்து இப்போதைக்கு எனக்கு டைம் டேபிள்ஸ்ல மென்ஷன் பண்றதுக்கான ஐடியாஸ் வந்து இல்ல. சப்போஸ் நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், இத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இத வந்து எப்படி யூஸ் பண்றேன் அப்படிங்கிறத உங்களோட அடுத்து வர வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஐடியல் டே ரொட்டீன் அப்படிங்கிறத நோட் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது பெர்சனல் ரொட்டீன் என்னென்ன நான் பண்ண போறோம், ஒர்க் டே ரொட்டீன் அதாவது அத வந்து நம்ம வந்து இங்க என்னென்னலாம் இருக்கு, என்ன பண்றோம் அப்படிங்கிறதையும், எந்த டைமுக்கு நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கால்குலேட் பண்றதுக்கு மாரி, அதாவது டோட்டல் டைமும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம எத்தனை நிமிஷங்கள், எத்தனை ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்மளோட ரொட்டீனை வந்து மென்ஷன் பண்ணிக்கிற மாரி இதில நோட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இத நம்ம நோட் பண்ணும்பொழுது தான் நம்ம வந்து எவ்வளோ டைமை ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அத வந்து ரெடியூஸ் பண்றதா, இன்க்ரீஸ் பண்றதா அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்றதுக்கான சூப்பரான ஒரு பேஜஸ் வந்து இங்க குடுத்துருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மந்த்தும் வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அத வந்து 1 இயர்ல நம்மளுக்கு எதெல்லாம் நீட் இருக்கோ அதெல்லாம் வந்து இதில வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல இத நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதா இருந்தாலும் சரி, அத மென்ஷன் பண்ற மாரி ஒரு பேஜ் வந்து குடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிசிஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேஜஸ் வந்து குடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு மந்த்லயோ அல்லது இந்த வருஷத்துல நம்ம ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்து அத ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, அத வந்து மென்ஷன் பண்ணிட்டு, அதில வந்து அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க நோட் பண்ண வைக்கிற மாரி ஒரு 2 பேஜ் வந்து குடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரைன் ஸ்டார்மிங் அப்படிங்கிறது தான். இங்கேயுமே வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, அத நோட் பண்ணிட்டு, அத வந்து ரெக்கவர் பண்றதுக்கு நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தோம், அது வந்து சக்சஸ் ஆனுச்சா இல்லையா அப்படிங்கிறத நோட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு 2 பேஜ் குடுத்துருக்காங்க. இது என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, ஒரு ஃபினான்ஷியலா இருக்கலாம், வேற ஏதாவது ஹெல்த் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம். அத வந்து நோட் பண்ணி வச்சு, அது வந்து சக்சஸ் ஆனுச்சா, அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிற மாரி சூப்பரா குடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேஜ் குடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இத யூஸ் பண்ணணும். பட் என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்றேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேஜ் குடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி டாட்ஸ்ல வந்து ஐடியாஸ் அண்ட் நோட்ஸ், அதாவது இங்கெல்லாம் குடுத்த கேட்டகரி இல்லாம வேற ஏதாவது நம்மளுக்கு ஐடியாஸோ, ஏதாவது நோட் பண்ணி வைக்கணுங்கிற விஷயம் இருந்துச்சுன்னா, இதில வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இத வந்து இந்த பேஜ் குடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்க தான் பிளானர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிளானர் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டேட்டோ, இயரோ, மந்த்தோ எதுவுமே மென்ஷன் பண்ணாம குடுத்துருக்காங்க. இந்த மாரி குடுத்துருக்கிறதுனால நம்ம எந்த மந்த்துக்கு யூஸ் பண்றோமோ, அந்த மந்த் மட்டும் மென்ஷன் பண்ற மாரி இருக்கு. ஆனா வந்து இதில பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 1 இயருக்கு நம்மளுக்கு வந்து 12 மந்த் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குடுத்துருக்காங்க. இதில வந்து ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இப்படி குடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வீக்லி வந்து நம்ம ம் என்னென்னலாம் செய்றோமோ, அத வந்து இதில நோட் பண்ற மாதிரி நம்மளுக்கு வந்து குடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம எக்ஸ்ட்ராவுமே வந்து டேட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கு. நம்மளுக்கு வந்து 31 டேஸ் வரும். சில சமயம் வந்து 28 டேஸ் வரும். எப்பப்பலாம் நம்ம என்னலாம் செய்றோமோ, அத வந்து அதிலேயே நோட் பண்ணி வைக்கிற மாரியான ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருக்குது. பட் வந்து இத வந்து நான் எப்படி பிளானரா யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, டெய்லி வந்து நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லைங்களா, அத நோட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இதுவுமே நான் நோட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் எப்படி நோட் பண்றேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம மந்த்த மென்ஷன் பண்ணிட்டு, அந்த மந்த்துக்கான எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லைங்களா, அத வந்து டோட்டலைஸ் பண்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி இதில நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மந்த்துக்கும் இம்பார்ட்டன்ட் டேஸ் டூ ரிமெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் குடுத்துருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த மாசத்துல முக்கியமான ஏதாவது நாட்கள் இருக்கு அப்படின்னா, நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இத நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரா ஒரு காலம் குடுத்துருக்காங்க. மந்த்லி கோல்ஸ் ஒவ்வொரு மாசமும் நம்மளுடைய கோல் என்ன அப்படிங்கிறத கேட்டகரைஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், அல்லது நம்மளுடைய ஸ்கில்ல இம்ப்ரூவ்
இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கலாம், நம்மளுடைய ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கலாம், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு, பர்சனல், ஃபினான்ஸு இந்த மாதிரி என்ன ஒரு கோல் வச்சுருக்கோமோ அதை வந்து மென்ஷன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 12 மந்த்துக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மந்த்தில் நம்ம என்னெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணுற மாதிரி மந்த்லி ரிவ்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து நம்மளே வந்து எதை வந்து கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி இங்கே வந்து ஸ்டார் கொடுத்து மூமெண்ட்டை மென்ஷன் பண்ணுற மாதிரியும், அதுக்கப்புறம் எதெல்லாம் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஏரியா இருக்கோ அதை வந்து நம்ம இங்கே கொடுக்குற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் க்ரோத், அதாவது எதை வந்து நம்ம டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி அவங்க கேட்டகரி வைஸ் பண்ணியிருக்காங்க. இதையுமே டீட்டெயில்டாக வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களோட சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே ஐடியாஸ் அண்ட் நோட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான். இந்த மாதிரி தான் வந்து இந்த பிளானர் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. இதை வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நியூ இயர் அப்போ நம்மளுடைய நியூ இயர் பிளானை வந்து கண்டிப்பாக இதில் நான் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எம்டி பேஜஸ் வந்து இருக்குது. இதுலேயுமே வந்து நம்மளுக்கு தேவைப்படுற விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாட்ஸ் உள்ள பேஜஸ் வந்து இருக்குது. இந்த பேஜஸை வந்து இன்னும் நான் வந்து யூஸ் பண்ணதில்லை. பட் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்து நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, அதாவது அதில் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, மந்த் வந்து அதில் மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம என்ன மந்த்தோ அந்த மந்த்தை வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இங்கே வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த மந்த் வந்து ஜனவரி 24 அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஜனவரியை நம்ம வந்து இப்படி ஃபில் பண்ணி இப்படி எடுத்து நம்ம வந்து இதில் ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி டேஸும் வந்து மண்டே, டியூஸ்டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளானு, கோலு, ஐடியாஸு, டு டூ ஒர்க்கு, நோட்ஸு அந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா இதிலேருந்து நம்ம எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சில விஷயங்களை வந்து ஷார்ட்டாக வந்து நோட் பண்ணி வைக்கிற மாதிரி பேஜஸில் பண்ணிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்னா வந்து தம்ப் பண்ணுறது, அதுக்கப்புறம் நோ பண்ணுறது, டு டூ லிஸ்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, பர்த்டே, அப்புறம் ட்ராவல், கோல்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நான் வந்து யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். எங்கே இல்லை எப்போ எங்கே அதை வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த பிளானர் வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி பிளானர் வாங்கி தான் நம்ம வந்து பட்ஜெட்டை பிளான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நான் வந்து லாஸ்ட் இயர் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து பிளானரே வாங்கினேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நோட்டில் தான் நோட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். பட் இந்த பிளானர் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், நாமளே டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை வாங்கியிருக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிளானர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பிளானிங் வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை பார்க்குறதுக்கு மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.